Hi guys, welcome to our channel. இன்னைக்கு என்ன வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Bollinger Band plus RSI ஓகே. ஸோ இந்த ரெண்டு இண்டிகேட்டரையும் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மணி ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டு இண்டிகேட்டரையும் யூஸ் பண்ண ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேவா. ஸோ நீங்களும் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணணும்னா இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஈவன் 1 செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் ஓகேவா. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் நீங்களும் இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா. ஸோ நீங்களும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம், மறக்காமல் ஜாயின் பண்ணுங்க ஓகேவா. ஸோ டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நான் ஏன் உங்களை டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதாவது கோடெக்ஸ், பினோமோ, ஐக்கிய ஆப்ஷன், ஒலின் ட்ரேட், ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேவா. ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம். நீங்கள் இன்னும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகேவா. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் இந்நேரம் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வாங்க ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போயிடலாம் ஓகேவா. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கான அசட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாக்ஸில் உள்ள அசட்ஸ் ஓகேவா. ஸோ ஸ்டாக்ஸில் உள்ள அசட்ஸ் நீங்கள் எந்த அசட்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸில் உள்ள அசட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஸோ கோடெக்ஸ் யூஸராக இருந்தீங்கன்னா நீங்களும் ஸ்டாக்ஸ் அசட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ ஸ்டாக்ஸ் அசட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 அசட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே. ஸோ ஸ்டாக்ஸ் அசட்ஸ் எக்ஸ்பைரி டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா டைமர் ஓகே. ஸோ இந்த இடத்துல ஸ்விட்ச் டைம்னு இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 1 மினிட் வச்சு வந்துடும், அதுவே வந்துடும் ஓகே. ஸ்விட்ச் டைம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 1 மினிட் வந்துடும். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஓகே. ஸோ நான் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நான் $100 யூஸ் பண்ணுறேன் ஒரு ட்ரேடுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடுக்கு 1 to 2% ஆஃப் கேபிட்டல் அமௌண்ட் யூஸ் பண்ணுங்கள் ஓகே. ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃப்ரேம் டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா 15 செகண்ட்ஸ் ஓகேவா. கேண்டில் டைம் பார்த்தீங்கன்னா 15 செகண்ட்ஸு. ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ இன்றைக்கி நம்ம ஆட் பண்ண போகிற இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ இப்போ வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இண்டிகேட்டர் லிஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிட்டு பொலிங்கர் பேண்ட் ஓகேவா. ஸோ மேலே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷனாக பொலிங்கர் பேண்ட்ஸ்ன்னு இருக்கா. ஸோ இந்த இண்டிகேட்டரை தான் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ இதுக்கு என்னென்ன செட்டிங்ஸ்னு கேட்டிங்கன்னா பீரியட் பார்த்தீங்கன்னா 20 ஓகேவா. ஸோ பீரியட் 20 வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீவியேஷன் பார்த்தீங்கன்னா 2 ஓகேவா. ஸோ பீரியட் 20 டீவியேஷன் 2 இந்த ரெண்டத்தையும் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுங்க ஓகேவா. ஸோ இந்த இண்டிகேட்டர் நம்ம ஆட் பண்ணிட்டு ரெண்டாவது நம்ம என்ன இண்டிகேட்டர் ஆட் பண்ண போகிறோம் RSI ஓகே. ஸோ இந்த ரெண்டு இண்டிகேட்டரை வச்சு கம்பைன் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம் ஓகேவா. ஸோ இப்போ வாங்க இப்போ RSI பார்த்தீங்கன்னா நம்ம தேடிக்கலாம் ஓகேவா. ஸோ இண்டிகேட்டர் லிஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா RSIன்னு இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செட்டிங்ஸ் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம், அதாவது பீரியட் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ பீரியட் என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா 7 ஓகேவா. ஸோ 7 கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துருங்க ஓகே. ஸோ நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப் ட்ரேட் எப்படி போடுறோம், டவுன் ட்ரேட் எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா லோயர் பொலிங்கர் பேண்ட், மேலே உள்ளது பார்த்தீங்கன்னா அப்பர் பொலிங்கர் பேண்ட் ஓகேவா. ஸோ கீழே உள்ளதில் கேண்டில்ஸ் பட்டால் நீங்கள் ஒரு அப் ட்ரேட் எடுக்கணும், மேலே உள்ள பொலிங்கர் பேண்டில் கேண்டில்ஸ் பட்டால் டவுன் ட்ரேட் எடுக்கணும். நான் உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் ட்ரேட் எடுத்து காமிக்கிறேன் ஓகேவா. ஸோ அப்போ தான் புரியும் ஓகேவா. ஸோ இந்த ஒரு ட்ரேட் எடுக்கணும்னா மொத்தம் 3 கன்ஃபர்மேஷன் நம்ம எடுக்கணும் ஓகேவா. ஸோ கைஸ் இப்போ நீங்கள் ஒரு டவுன் ட்ரேட் போடணுன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் அப்பர் பொலிங்கர் பேண்ட்ஸில் கேண்டில்ஸ் டச் ஆகணும், இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். செகண்ட் கன்ஃபர்மேஷன் அந்த RSI லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த RSI லைன் பார்த்தீங்கன்னா 70க்கும் மேலே இருக்கணும் ஓகேவா. ஸோ அபோவ் 70 ஓகேவா. ஸோ இது ரெண்டாவது கன்ஃபர்மேஷன். தேர்டு கன்ஃபர்மேஷன்னா ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கணும் ஓகேவா. ஸோ இந்த 3 கன்ஃபர்மேஷனும் இருந்தாலே நீங்கள் ஒரு டவுன் ட்ரேட் எடுத்துடலாம். ஸோ இதே நான் டவுன் ட்ரேட் எடுத்து காமிக்கிறேன் ஓகேவா. ஸோ இதே அப் ட்ரேட் எப்படி இருக்குன்னா லோயர் பொலிங்கர் பேண்ட்ஸில் கேண்டில்ஸ் டச் ஆகணும், இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். செகண்ட் கன்ஃபர்மேஷன் RSI லைன் பார்த்தீங்கன்னா 30க்கும் கீழே இருக்கணும், இது செகண்ட் கன்ஃபர்மேஷன். தேர்ட் கன்ஃபர்மேஷன்னா ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கணும் ஓகே. ஸோ இந்த 3 கன்ஃபர்மேஷன் இருந்தால் நீங்கள் ஒரு அப் ட்ரேட் எடுத்துடலாம். ஸோ இப்போ நான் வாங்க உங்களுக்கு ஒரு டவுன் ட்ரேட் எடுத்து காமிச்சிட்டு ஒரு அப் ட்ரேட் எடுத்து காமிக்கிறோம் ஓகேவா. ஸோ வெயிட் பண்ணுங்கள், அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நான் அசட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் ஓகேவா. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நம்ம பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுவோம் ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி. ஸோ மஸ்ட்டு எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே. ஸோ நான் வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு டவுன் ட்ரேட் போட தான் நான் அசட்ஸ் ஃபைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடச்சிருச்சு ஓகே. ஸோ நம்ம இப்போ ஒரு டவுன் ட்ரேட் போகணுன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் அப்பர் பொலிங்கர் பேண்ட்ஸில் கேண்டில்ஸ் டச் ஆகணும். ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அப்பர் பொலிங்கர் பேண்ட்ஸில் கேண்டில் டச் ஆகிடுச்சு ஓகேவா. ஸோ நான் எல்லாமே உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா அப்பர் பொலிங்கர் பேண்டில் கேண்டில் டச் ஆகிடுச்சு. இது வந்துட்டிங்கன்னா
ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஓகேவா. செகண்ட் கன்ஃபர்மேஷன் என்ன, ஆர்எஸ்ஐ லைன் பார்த்தீங்கன்னா 70க்கும் மேலே இருக்கணும். ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா 70க்கும் மேலே இருக்குது. தேர்ட் கன்ஃபர்மேஷன் என்ன, ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகணும். ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், இந்த ரெட் கேண்டில் மட்டும் இப்போ வந்துருச்சுன்னா நம்ம ஒரு டவுன் ட்ரேட் போட்டுடலாம் ஓகேவா. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டில் வந்துருச்சுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு $300 பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் போட்டேன் ஓகேவா. ஸோ இந்த ட்ரேட் நான் ஏன் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா கிளியராக உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நான் திருப்பியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா. இப்போ ஒரு டவுன் ட்ரேட் போடணும்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் அப்பர் போலிங்கர் பேண்ட்ஸில் கேண்டில் டச் ஆகணும். இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஆர்எஸ்ஐ க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா 70க்கும் மேலே இருக்கணும். இது செகண்ட் கன்ஃபர்மேஷன். தேர்ட் கன்ஃபர்மேஷன் என்னென்னா ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கணும். ஸோ இந்த 3 கன்ஃபர்மேஷனையும் நீங்கள் பார்த்துட்டாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு டவுன் ட்ரேட் போட்டுறணும் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா கிளியராக எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஸோ நான் சொல்கிறது எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ தேங்க்யூ கைஸ் ஓகேவா. ஸோ இப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும் ஓகேவா. ஸோ டவுன் ட்ரேட் எப்படி போகணும்னு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ட்ரேட் நான் ஏன் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டவுன் ட்ரேட் போகணும்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் அப்பர் புல்லிங்கர் பேண்ட்ஸில் கேண்டில் டச் ஆகணும். இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஆர்எஸ்ஐ க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா 70க்கும் மேலே இருக்கணும். இது செகண்ட் கன்ஃபர்மேஷன். தேர்ட் கன்ஃபர்மேஷன் ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கணும். ஸோ இந்த 3 கன்ஃபர்மேஷனையும் பார்த்துட்டா நீங்கள் ஒரு டவுன் ட்ரேட் போட்டுருணும் ஓகே. ஸோ இந்த ட்ரேட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டு. ஸோ டவுன் ட்ரேட் எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வாங்க பார்த்தீங்கன்னா ட்ரேட் எப்படி போகிறதுன்னு பார்ப்போம் ஓகேவா. ஸோ அப்ட்ரேட் போகணுன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் லோயர் போலிங்கர் பேண்ட்ஸில் கேண்டில் டச் ஆகிருக்கணும் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நிறையவே டைம் இருக்கும் ஓகேவா. ஸோ வேறு அசட்ஸில் நம்ம பார்ப்போம் ஓகேவா. நீங்கள் ஒரு அப்ட்ரேட் போகணுன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் லோயர் போலிங்கர் பேண்ட்ஸில் கேண்டில் டச் ஆகிருக்கணும் ஓகேவா. டச் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ லோயர் போலிங்கர் பேண்டில் பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் டச் ஆகிடுச்சு. ஸோ செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஆர்எஸ்ஐ லைன் 30க்கும் கீழே இருக்குது. ஸோ அதே மாதிரியே நம்மளுக்கு செகண்ட் கன்ஃபர்மேஷனும் கிடச்சிருச்சு. இப்போ தேர்டு கன்ஃபர்மேஷன் என்னென்னா ஒரு க்ரீன் கேண்டில் வரணும். ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு க்ரீன் கேண்டில் வந்துருச்சு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ட்ரேட் போட்டேன் ஓகே. ஸோ நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ட்ரேட் நான் ஏன் எடுத்தேன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் லோயர் போலிங்கர் பேண்டில் ஒரு கேண்டில் டச் ஆயிருக்கா. ஸோ டச் ஆயிருக்கு. ஸோ செகண்ட் கன்ஃபர்மேஷன் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா 30க்கும் கீழே இருக்கா. ஸோ இருக்குது. ஸோ இந்த 2 கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. மூணாவது கன்ஃபர்மேஷன் ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கா. ஸோ இந்த 3 கன்ஃபர்மேஷனையும் பார்த்தனால நான் ஒரு அப்ட்ரேட் போட்டுட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான் ஓகே. ஸோ பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அப்ட்ரேட் எப்படி போடணும், ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் லோயர் போலிங்கர் பேண்டில் கேண்டில் டச் ஆகணும். இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஆர்எஸ்ஐ க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா 30க்கும் கீழே இருக்கணும். இது செகண்ட் கன்ஃபர்மேஷன். தேர்ட் கன்ஃபர்மேஷன் ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகணும் ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா தேர்ட் கன்ஃபர்மேஷன். இந்த 3 கன்ஃபர்மேஷனையும் பார்த்துட்டாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ட்ரேட் போட்டுருணும் ஓகேவா. ஸோ கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் எடுத்தேன் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் ஓகேவா. ஸோ திருப்பி நான் டவுன் ட்ரேட் எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒன் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் ஒரு டவுன் ட்ரேட் போகணும்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் அப்பர் போலிங்கர் பேண்டில் கேண்டில் டச் ஆகணும். இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஆர்எஸ்ஐ க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா 70க்கும் மேலே இருக்கணும். இது செகண்ட் கன்ஃபர்மேஷன். தேர்ட் கன்ஃபர்மேஷன் ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கணும். ஸோ இந்த 3 கன்ஃபர்மேஷனையும் பார்த்துட்டாலே நீங்கள் ஒரு டவுன் ட்ரேட் போட்டுருணும் ஓகே. ஸோ இந்த ட்ரேட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேடும் ப்ராஃபிட்டு அப் ட்ரேடும் ப்ராஃபிட் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சிருக்கும். ஸோ எல்லாருமே ஃபஸ்ட் டெமோ அக்கௌண்ட்டில் செக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட்டில் வாங்க ஓகேவா. ஸோ ட்ரேட் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா யாரும் ஹை அமௌண்ட் யூஸ் பண்ண வேணாம். ஒரு ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா 1 to 2% ஆஃப் கேபிட்டல் அமௌண்ட் யூஸ் பண்ணுங்க கைஸ். ஸோ நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ மஸ்ட் ஜாயின் பண்ணுங்க ஓகே. ஸோ தேங்க்யூ கைஸ், கீப் சப்போர்ட்டிங். வரட்டா.